ரவுண்ட் மேட்சுங்க ராயகோட்டை வெர்சஸ் ஜோதி அலி செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ஜோதி அலி டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுல் எடுத்திருக்காங்க. இப்போ ராயகோட்டை அணிக்காக ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா முரளி, நான் ஸ்ட்ரைக்கில் கோவிந்தன் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்கார். அகல பந்தங்க ஃபர்ஸ்ட் பால் அகல பந்தா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைடாக போடுறாரு. இந்த பால் ரீபாலுங்க. இந்த பாலுக்கு 2 ரன்னுங்க. ஈஸி 2 ரன் எடுத்துருக்காரு முரளி. ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்கார். இந்த பால் ஷாட்டில் போட்டிருக்கு. பட் 1 ரன் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கோவிந்தன் இருக்கார். நான் ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்காருங்க. பேட்டில் பட்டிருக்கு. இந்த பால் இந்த பாலுக்கு ஈஸி 2 ரன்னுங்க. 2 ரன் எடுத்துருக்காங்க. அகல பந்துங்க வைடாக போட்டிருக்காரு. லாஸ்ட் 3 பால் 3 பால் வைடாக போட்டிருக்காரு. இன்னும் 3 பால் இருக்குங்க. நாட் அவுட்டுங்க. சாரி, கிஷன் கோவிந்தன் விக்கெட்டை வெளியே போகிறாருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இருக்கார். லெக் பைஸுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பாலுங்க. பேட்டில் போட்டிருக்கு. இந்த பாலுக்கு 1 ரன் மட்டுங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இந்த பாலுக்கு 1 ரன் மட்டுங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஈஸி 2 ரன்னுங்க. இந்த பாலுக்கு 2 ரன் வந்திருக்கு. அகல பந்துங்க வைடாக போட்டிருக்காரு. இந்த பால் டாட் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்குங்க. முரளி பேட்லேருந்து ஒரு பெரிய ஆறுங்க. இந்த வீட்டை தாண்டி போயிருக்கு. முரளி பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆறுங்க. சம் கம்பேக்குங்க. இந்த பால் மீண்டும் ஒரு ஆறுங்க. முரளி பேட்லேருந்து தொடர்ந்து 2 6 அடிச்சிருக்காரு. 2 பெரிய ஆறுங்க முரளி பேட்லேருந்து ராயகோட்டை அணிக்காக. லெக் பைஸுங்க. பால் டாட் பால் லெக் பைஸ். 2 ஓவர் முடியல. அணி நினைக்க 24 ரன் எடுத்துருக்காங்க ராயகோட்டை அணி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்கு. ஒரு டாப் ஏஜுங்க. அவுட்டுங்க. அவுட் ஆகிட்டாரு. ராயகோட்டை அணி பேட்ஸ்மேன் விக்கெட்டை வெளியே போகிறாருங்க. அவருடைய இடத்தை நிரப்ப நந்தீஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஜோதி அலி அணிக்காக நல்லா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க. பவுலர் அவர் நேம் தெரியல. நல்லா பவுலிங் சொல்லலாம். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்களா நந்தீஷ், நான் ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்காருங்க. செகண்ட் பால் 1 ரன் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் முரளி இருக்காரு. பேட்டில் பட்டிருக்காங்க. இந்த பாலுக்கு 2 ரன்னுங்க. ஈஸி 2 ரன். லெக் பைஸுங்க. பால் பேட்டில் பட்டிருக்கு. ஃபீல்டர் இருக்காருங்க. இந்த பாலுக்கு முரளியோட இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் இருக்காரு. ராயகோட்டை அணிக்காக ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காருங்க. பால் பேட்டில் பட்டிருக்கு. டாட்டுங்க. 3 ஓவர் முடியல. அணி இன்னைக்கு 28 ரன் எடுத்திருக்காங்க ராயகோட்டை அணி. அன்றைக்கி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு.
லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நந்தீஷ் பேட்லேருந்து பெரிய ஆறுங்க. நந்தீஷ் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6ன்னே சொல்லலாம். நந்தீஷ் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் 6ங்க. லாஸ்ட் ஓவர் செகண்ட் பாலுங்க. இந்த பால் டாட்டா போட்டிருக்காரு. முன்ன பால் 6 கொடுத்தாலும் இந்த பால் டாட்டா போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நந்தீஷ் பேட்டில் பட்டிருக்கு. இந்த பால் அவுட்டுங்க. நந்தீஷ் இடத்தை நிரப்ப நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. நல்ல பவுலிங்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாரு. ரெண்டாவது பால் டாட் பால். மூணாவது பால் விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்ல பவுலிங்னே சொல்லலாம். ஃபோர்த் பால் பட்டிருக்குங்க. இந்த பாலுக்கு ஒரு ரன் மட்டுங்க. லாஸ்ட் 2 பால் ராமன் ஸ்ட்ரைக்கில் பேட்டில் பட்டிருக்கு. இந்த பாலுக்கு அவுட்டுங்க. வெளியே வராருங்க. இந்த மேட்சோட லாஸ்ட் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்குங்க. ஃபீல்டு இருக்காரா? ஆமாங்க. பேக் டு பேக் அவுட்டுங்க. இந்த ஓவரில் மட்டும் நல்ல ஒரு கம்பேக்னே சொல்லலாம். 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஜோதி பேட்ஸ்மேன். 35 ரன் எடுத்திருக்காங்க. ஜோதிலி 36 ரன் எடுத்தால் இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் இருக்கார். ஃபர்ஸ்ட் ஓவர் வீசா கார்த்தி வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் செந்தமிழ். இந்த பால் டாட் பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் டாட்டா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் செந்தமிழ். இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க. பெரிய பவுண்டரி இல்லை. இந்த பாலுக்கு ஒரு ரன் மட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மணி இருக்கார். பேட்டில் பட்டிருக்குங்க. பெரிய மணி பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் 6. ஃபோர்த் பால் மணிவேலுங்க. இதுவும் பெரிய 2 6 அடிச்சிருக்காரு. மணிவேல் பேட்லேருந்து 2 பெரிய 6ன்னே சொல்லலாம். ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் மணி இருக்கார். இந்த பால் பேட்டில் பட்டிருக்கு. இந்த பாலுக்கு ஒரு ரன் மட்டுங்க. செந்தமிழ்க. இந்த பால் டாட் பண்ணிட்டாரு கார்த்தி. பரவாயில்ல நல்ல ஒரு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஓவர் முடியல. அணி இன்னைக்கு 14 ரன் எடுத்திருக்காங்க ஜோதிலி. செகண்ட் ஓவர் வீசா நந்தீஷ் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காருங்க. இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பாலுக்கு 2 ரன் ஒரு ரன் மட்டுங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் செந்தமிழ். இந்த பால் ஒரு டாப் ஏஜுங்க. இந்த பாலுக்கு அவுட்டுங்க. செந்தமிழ் ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆகுது. செந்தமிழ் விக்கெட்டாக வெளியே வராருங்க. அவருடைய இடத்தை நெருப்ப குரு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குரு இருக்காரு. இந்த பால் அவுட்டுங்க. விக்கெட்டாக இருக்காரு. விக்கெட்டாக இருக்காருங்க குரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்களா மணி இருக்காரு. இந்த பால் பெரியாருன்னே சொல்லலாம். கார்த்தி இருக்காருங்க. கேட்சுங்க. கேட்ச் அவுட் எடுத்துட்டாங்க. செம்ம ஃபீல்டிங்னே சொன்னாங்க. கார்த்தி பிடிச்சிட்டாரு. பேட்டிங் மணி விக்கெட் ஆகிருக்காருங்க. மணியோட இடத்தை நிரப்ப மோகன் வந்திருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். பால் லெக் பைஸ்ங்க. 2 ஓவர் முனையில் அணியின் எண்ணிக்கை 16 ரன் எடுத்திருக்காங்க ஜோதிலி. 12 பந்துகளை சந்தித்து 20 ரன் எடுத்தால் இந்த மேட்சை ஜோதிலி வின் பண்ணலாங்க. ராயவுட் அணிக்காக தேர்ட் ஓவர் வீச பிரவீன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்களா நவீன் நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நவீன். நான் ஸ்ட்ரைக்கில் மோகன் இருக்காருங்க.
தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க. பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பாலுக்கு இந்த பால் 2 ரன்னுங்க. ஈஸி 2 ரன்னுங்க. இந்த பால் 1 ரன் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்களா மோகன் இருக்காரு. இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க. இந்த பாலுக்கு 1 ரன் மட்டுங்க. இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க. அவரை தாண்டிச்சு ஃபீல்டரை. இந்த பாலுக்கு 1 ரன் மட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்களா மோகன் இருக்கார். இந்த பால் பேட்டில் பட்டிருக்குங்க. ஃபீல்டரு நந்தீஷ் இருக்காருங்க. இந்த பாலுக்கு அவுட்டு கொடுத்துருக்காருங்க. அம்பையர் அவுட். மோகன் விக்கெட்டாக இருக்காருங்க. நந்தீஷ் மோகன் இடத்தை நிரப்ப நிபர்ஸ் வந்திருக்காரு. இந்த பால் போல்டுங்க. சமயம் போல்ட் எடுத்திருக்காரு. இந்த பாலும் போல்ட் அவுட் எடுத்திருக்காருங்க. நவீன விக்கெட்டாக வெளியப்படுறாரு. அவருடைய இடத்தை நிரப்ப தமிழ் வந்திருக்காரு. செம்ம பவுலிங்னே சொல்லலாம். 3 ஓவர் அடியின் எண்ணிக்கை 21 ரன் எடுத்திருக்காங்க. 6 பால்ல 15 ரன் எடுத்தால் இந்த மேட்ச் வின் பண்ணலாங்க. ஜோதி அலி 6 பால்ல 15 ரன் எடுக்கணுங்க. முனுசாமி இந்த பால் இந்த பாலுக்கு 1 ரன் மட்டும். 2 ரன்னுங்க. சாரி 2 ரன்னுங்க. 5 பந்துகளே சந்தித்து இன்னும் 14 ரன் எடுத்தால் இந்த மேட்சை வந்து ஜோதி அலி வின் பண்ணலாங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் முனிசாமி இருக்கு. டாட் பாலுங்க. கோவிந்தன் வீச ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்களா முனிசாமி இருக்காரு. கோவிந்தன் வீச ஸ்ட்ரைக்கில் முனிசாமி. இந்த பால் அவுட்டுங்க. அவுட்டா ரீச்சா? அம்பையர் டிசிஷன் நாட் அவுட்டுங்க. 3 பால்ல 11 ரன் எடுத்தா இந்த மேட்ச் வந்து ஜோதியில் வின் பண்ணலாங்க. கோவிந்தன் வீச ஸ்ட்ரைக்கில் முனிசாமி இருக்காரு. பால் டாட்டுங்க. 2 பால்ல 11 ரன் எடுக்கணும். இந்த பால் டாட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நமக் சிவாய். சிவாய் நமக ஃப்ரெண்ட்ஸ்.